என்னங்க அடுப்பத்து வைங்க. சக்சஸ். கல்பனா, நீ கேடி பில்லா கில்லாடி ரங்காடி. யாரும் பார்க்காத நேரத்துல உப்பு அள்ளி போட்டு அசத்திட்டியே. வேதவள்ளி, உப்பு இல்லாத சாப்பாடு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உப்பு அளவுக்கு அதிகமா இருக்கிற சாப்பாடு குப்பையோ குப்பை. உன் சமையல இன்னைக்கு காரி துப்ப போறாங்க. இன்னைக்கு சமையல் போட்டியிலையும் நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன அடிபிடிச்ச வாசம் வருது? ஐயோ, நம்ம சாம்பார் தான். கேமராமேன், கேமரா கொஞ்சம் டைட்ல வச்சுக்கோங்க. ரோல் ஆக்ஷன். கண்டஸ்டன்ட்ஸ் லாஸ்ட் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. அதுவும் இல்லாம போட்டி முடிய போற நேரமும் வந்தாச்சு. சோ வேகமா பண்ணுங்க. ஏங்க இத டேஸ்ட் பாருங்க. சூப்பர் கல்பனா, செம்மையா இருக்கு. பின்னிட்ட போ. தேங்க்ஸ்ங்க. ஏங்க என்னங்க கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. ஏங்க வேலை இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்களே பாருங்க. இல்லங்க தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க அதான் நான் வீக்குங்க, நீங்களே பாருங்க. சரி. ஐய, என்னங்க ஆச்சு? ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. நான் போனதுக்கு அப்புறம் சாம்பார்ல உப்பு போட்டீங்களா? ஏங்க சத்தியமா அந்த சட்டி பக்கத்துல நான் வரவே இல்லைங்க. என்னாச்சு? இல்ல சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு. நான் இவ்வளவு உப்பு போடவே இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? காட்டுங்க. அப்பா ஏங்க சாம்பார்ல உப்பு இல்லைங்க. உப்புல தாங்க சாம்பாரே இருக்குது. ஐயோ கல்பனா, தண்டனக்கா நக்கா நக்கா தண்டனக்கா நக்கா. ஏய், ஏண்டா நாகராஜ் வேதவள்ளி டென்ஷன்ல இருக்காங்க? தெரியலையேப்பா என்னன்னு. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? ஐயோ, உப்பு இல்லாம உரப்பு இல்லாம இதை விட கேவலமா இருக்கும். அப்படின்றீங்க? அப்ப என்னதான் பண்றது? இப்ப என்னங்க பண்றது? சரியா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சோ டீம்ஸ் ஹரி அப். ஏக்கா இருங்க ஒரு நிமிஷம் இருக்கலாம். பாத்து உடுக்கா. ஐயோ பாவம், என்ன பண்றதுன்னு தெரியாம வேதவள்ளி முழிக்கிறாளே. ஏங்க இந்த சாம்பாரை நீங்க பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பங்க மாதிரி இதுங்க கொமட்டின்னு வருது. வெற்றி வெற்றி வெற்றி. மாமா கொண்டு வந்துட்டியா? உட்காரு. வேதாஜி, எனக்கு உனக்கு ஒரு பெட்டு. நீ இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாரு. நார்மலா இருந்துச்சுன்னா நீ எனக்கு 500 ரூபாய் தரணும். ஹையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு நான் 500 ரூபாய் தருவேன். சரியா? பொதுவா எல்லாரும் பெட்ல ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் இந்த பெட்ல தோக்கணும் தான் ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி பிபி உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா 500 ரூபாய் என்ன 1000 ரூபாய் தரேன். சூப்பர். என்ன சூப்பரே? மருமகளும் மாமனாரும் 500 1000 பேசுறீங்க. வாட்ஸ் தி மேட்டர்? உட்காரு. எனக்கு இவனுக்கு ஒரு சின்ன போட்டிடா. வாட் இஸ் தட் போட்டி? இவ எனக்கு பிபி ஹையா இருக்கு, மாத்திரை சாப்பிடுங்கங்கறான். நான் எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா இருக்கேன்னு சொல்றேன். நீ வேணா இந்த மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணு. எனக்கு பிபி ஹையா இருந்துச்சுன்னா நான் உனக்கு 500 ரூபாய் தரேன். நார்மலா இருந்துச்சுன்னா நீ எனக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னேன். 500 என்னங்க, நார்மலா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் தரேங்கறவ. அப்படியா? சூப்பர் மேட்டர் இருக்குது. உங்க சொன்ன மாதிரி பிபி உங்களுக்கு நார்மலா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். சபாஷ்ரா, இதான்டா என்னோட லக்குங்கிறது. இன்னைக்கு காலையில லட்சுமி முகூர்த்தம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் தூங்க போற நேரத்துல 2000 ரூபாய் வசூல் ஆக போகுது. கமான் வேதாஜி, செக் பண்ணுங்க. கமான். என்ன சொல்லுது மீட்ரு?
என்ன பேச்சு முச்சே காண? 80/100. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. அப்படி நான் என்ன சொன்னேன்? ஆ? எடுங்க, ஆளுக்கு 1000 எடுங்க. பந்தய கட்டிங்களே, எடுங்க எடுங்க. ஓகே 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 அப்பா சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி 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 உங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்ணி இப்போ ஒத்துக்கிறியாடா? 5 கண்டிப்பா. நிமிஷம் 2000 ரூபாய் சம்பாதிச்சனா இல்லையா? சூப்பர் 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 சூப்பர்ப்பா. ஆனா எனக்கு ஒரு மேட்டர் மட்டும் புரியவே இல்லை. என்ன? இல்ல எப்போதுமே உங்க பிபி லெவலு கிறிஸ் கேல் அடிச்ச மாதிரி 150க்கு மேல தானே இருக்கும். இன்னைக்கு மட்டும் எப்படி நார்மலா இருக்குது? அதுக்கு காரணம் இருக்குதுடா. ம்? என்ன காரணம் மாமா? இப்ப நம்ம வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன நடந்துக்குது? இவனை பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறான். ஏண்டா, இப்ப நம்ம வீட்ல நவராத்திரி ஜி தமிழ் கொண்டாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்குதுல்ல? ஆ வீடு ஜெகஜோதியா குதூகலமா இருக்குதுல்ல? அதனால மனசே நிறைஞ்சிருக்குதுடா. ஒரு டென்ஷன் இல்லாம ஹாப்பியா இருக்கிறேன். அதனால பிபி ஏறாம இருக்குது. ம் 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 நான் கூட ஆரம்பத்துல உங்களை அவசரப்பட்டு போட்டியில கலந்துங்கன்னு சொல்லிட்டேனே, எப்படி இருக்குமோ ஏதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஆர்வமா போட்டியில கலந்துக்கிறத பார்த்த உடனே நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு தோணுதுடா. டேய், இந்த நவராத்திரிய எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நார்மலா கொண்டாடி இருந்தா இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமான்னு தெரியாதுடா. என்ன ஒரு போட்டி நடக்குது, ஒரே சஸ்பென்ஸ். என்ன ஆக போகுது, யார் ஜெயிக்க போறாங்கன்னு, அதுவும் டிவில வருதா? என்ன ஆர்வம்ங்கிற, எத்தனை பேர் பாக்குறாங்க, அத்தனை பேர் போன் பண்றாங்கம்மா எனக்கு. இந்த போட்டி ஆரம்பிச்சப்பறம் இந்த ஜீ தமிழுக்கு தேங்க்ஸ்மா, எனக்கு ஃபேன்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க. பாரா சூப்பர்ப்பா, கழுகுறீங்க. நான் இவ்வளவு ரிலாக்ஸ்டா என்னைக்குமே இருந்தது இல்லடா. இப்போ எனக்கு ஒரு பிசினஸ் டென்ஷன் இல்ல, மீட்டிங் டென்ஷன் இல்ல, ஆபீஸ் டென்ஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் புது ஆளா மாறி இருக்கிறேன் இப்போ. பா நீங்க இப்படி சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. ஆமாடா, எனக்கும் அளவில்லாத சந்தோஷம். எந்த நிமிஷமே உயிர் போனாலும் வருத்தமே பட மாட்டேன்டா. என்ன மாமா, இப்பதான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி அபசுகுணமா பேசுறீங்க? தோணிச்சு சொன்னம்மா, இதை போய் பெருசா எடுத்துக்கிறியா? மாமா, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, எல்லா கவலையும் மறந்துட்டு எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரிம்மா, பேசல. அதே அப்புறம் வேதாஜி, மாமா, காலையில சமையல் போட்டியில நீ அசத்திட்டமா, அவியல் அவ்வளவு பிரமாதம். தேங்க்ஸ் மாமா. ஆமா, நாளைக்கு என்னமா போட்டி? அது இது வந்து இது என்னது மார்வேட போட்டி. ஓஹோ, மேக்கப் காம்படிஷனா? அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க 2 பேரும் டிராமா போட்டி, அதுல நடிக்க போறோம். அதுக்கான கதை, வசனம், டைரக்ஷன், டைலாக்ஸ்லாம் எழுதினதுன்னா திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வேதாஜி சொன்னாங்க. தபகட்டின்னு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்துட்டேன். நீ எழுத போற? யா தப்பு தப்பா எழுதுவிய? அம்மா, அபத்தமா எழுதுவான், அப்படியே சொல்லி வைக்காத. எல்லாரும் சிரிப்பாங்க, திருத்தி விட்டு பேசுனா. அப்பா இன்சல்ட்டிங் பண்ணாதீங்க, அப்புறம் என்ன மூடு போயிடும். நாங்க ரிகர்சல் பண்ணோம். வாங்க. சாரி சாரி. ஆமா, நீ என்ன வேஷம்டா கட்ட போற? சும்மா சொல்றேன், இங்க யாரா இருக்காங்க சொல்லு. சீக்ரெட். என்னடா பண்ண போற? இந்த விஷயம் கல்பனானிக்கும் மம்முட்டிக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். அதுதான் சொல்றேன். ம். ஆமா ஆமா, ரகசியமாவே சொல்லு. அதே சஸ்பென்ஸ். இதுக்காக வாடா இவ்வளவு பில்டப்? ஆமா. இது மம்முட்டி காதல் விழுந்தா, கடம்பார காதல் விழுந்தா என்னடா? இல்லப்பா, என்ன பண்ண போறோம், சஸ்பென்ஸ். அது அப்படியே நின்று போட்டோம். சரிடா, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும், அதுவும் நல்லா தான் இருக்கும். நானே நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மாமா, அப்புறம் இந்த டேப்லெட் அதை தூக்கி குப்பையில போடுமா. இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மாத்திரையே கண்ணுல காமிக்காது, சரியா? சரி. டேய் கண்ணா, சீக்கிரம் டயலாக் எழுதி ரிஹர்சல் பாருங்கடா. போட்டியில் நல்லா செய்யணும்டா, போங்க. வேதாஜி கமான், வில் டு தி ஆக்டிங். டேய் கண்ணா, அப்பாஜி ரிஹர்சல் சத்தம் இல்லாம பண்றா. மம்முட்டி காதுல விழுந்துச்சு, டயலாக் காப்பி அடிச்சிருவான். கரெக்ட். ஓகே அப்பாஜி, தேங்க்யூ. நாங்க வரோம். போமா, எழுத்துக்கட்டு.